Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus 13 mini பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Redmi Turbo 4 Pro பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து Oppo F29 சீரிஸ் எப்ப இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம Moto Edge 60 சீரிஸை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம OnePlusல இருந்து வரக்கூடிய புதிய பட்ஸ் அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். iPhone 17 பத்தி பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்போவோட F29 சீரிஸ், அதாவது ஓப்போவோட F29 சீரிஸ்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Oppo F29 and F29 Pro இந்த ரெண்டு போனும் இப்போ இந்தியாவுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, லான்ச்சிங்ல இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிசைன் பார்க்கக்குள்ள சர்க்குலர் மாடல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சர்க்குலர் டிசைன்ல அந்த சர்க்குலருக்குள்ளேயே வந்து ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. கேமரா மாதிரியே இருக்கும், நல்லா உத்து பார்த்தா ஃபிளாஷ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இது மாடல்ல வரப்போகுது. இது எப்போ வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது இப்போ வந்து ஓப்போ தரப்புல இருந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ தரப்புல இருந்து F29 சீரிஸை வந்து டியூரபிள் சாம்பியன் சொல்லி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போனை பாத்தீங்கன்னா ஓப்போட அபிஷியல் வெப்சைட்லயும் பிளிப்கார்ட்லயும் சேல்ஸ் பண்ண போறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் 20ஆம் தேதி சேல்ஸ்க்கு ஆரம்பிக்க போறாங்க. லான்ச் பண்ணுவாங்க. அதுல இருந்து 1-2 நாள்ல சேல்ஸ்க்கு வந்துடும். இப்போதைக்கு ஓப்போட F29 சீரிஸ்ல சேல்ஸ் லான்ச் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இதை பத்தி ஸ்பெக் டீடைல்ஸ் ஃபுல் டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இப்போதைக்கு ஒரு சில டீடைல்ஸ் தான் வந்திருக்கு. அந்த ஒரு சில டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlusல இருந்து ஒரு மிஸ்டீரியஸ் TWS வந்து இப்போ வந்து FCCI சர்டிபிகேஷன் வாங்கியிருக்க. அதனால அது டீடைல் கிடைச்சிருக்கு. அதனால அது என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது வந்து OnePlusோட புதிய வந்து TWS புதிய பட்ஸ், அதாவது OnePlus Nord Bud 3R அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த OnePlus Nord Bud 3R பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இதா இருக்குன்றது. இதுல என்ன பேட்டரி கெப்பாசிட்டி என்ன வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமாக FCC சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமாக கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஸ்லயும் 62 mAh பேட்டரி இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இதுதான் OnePlus Buds Nord 3R இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய பட்ஸ். இது பார்க்கல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இமேஜ் நான் காமிக்கிறேன். இதுல வந்து OnePlus Nord Buds 2R பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஸ்லயும் 36 mAh இருந்துச்சு. அதை விட இது அப்கிரேடா வந்து 62 mAh கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சிங்கிள் பட்ஸ்ல 62 mAh இருக்கும். ரெண்டு பட்ஸையும் கம்பேர் பண்ணல 124 mAh இருக்கும். கேஸோட எவ்வளவு இருக்குன்றது தெரியல. கேஸோட பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா 530 mAh இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iPhone 17 பத்தி இப்போ ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. 17 சீரிஸ்ல iPhone 17 சீரிஸ் பாத்தீங்கன்னா A19 Biotech சிப்செட்டோட வரப்போகுது, A19 Pro சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. A19 Pro சிப்செட்டோட வரப்போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 17 Pro Maxல வந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்க போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதனால வந்து போன் வந்து ஹீட்டிங் ஆகவே ஆகாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எவ்வளவோ ஹாட் புஷ் கொடுத்து யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகிறத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வேப்பர் சாம்பியன் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. இது வந்து iPhone 17 Pro and Pro Maxக்கு மட்டும் இருக்க போகுதுன்றது இப்போதைக்கு டீடைல் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போட Find X8 அல்ட்ராவோட கேமரா சென்சர் தனித்தனியா வந்து அந்த கேமரா சென்சரை டெடிகேட்டடா எடுத்து பார்த்துருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு கேமரா சென்சரும் எந்த மாதிரி இருக்கு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓப்போ Find X8 பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கேமரா சென்சர் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா பெரிய 50 MP 1/1.56 இன்ச் கொண்ட Sony IMX 906 கொண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3x பெரிஸ்கோபிக் டெலிபோட்டோ கேமராவோட வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா 50 MP 1/2 ஓட சோனி லிட்டியா 600 கொடுத்துருக்காங்க. இது 6x பெரிஸ்கோபி டெலிபோட்டோ கேமராவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா மேக்ரோவும் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க 50 MP கேமரா வித் 1 இன்ச்சோட கொடுத்துருக்காங்க. சோனியோட லிட்டியா 900 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 50 MP அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து Find X8 அல்ட்ராவில் கொடுத்தது அதே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு
இந்த டீட்டெயிலோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேமராவை மட்டுமே தனித்தனியாக டெடிகேட்டாக பிரிச்சு பார்த்ததுல இந்த டீட்டெயில் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளேயோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் வேரியன்ட் 1TB வேரியன்ட் இருக்க போது 1TB வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் இருக்க போது 6000 mAh மேல வரப்போது பேட்டரி 100 வாட்ஸ் ஒயர் சார்ஜிங் வரப்போது 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வரப்போது IP68 69 ரெண்டும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அடுத்த மாசம் அதாவது செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல இது லான்ச் ஆக போகுது. அதாவது ஏப்ரல்ல இது லான்ச் ஆக போகுது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹானரோட 400 சீரிஸை பத்தி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஹானரோட 400 சீரிஸ்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது டீட்டெயில் சொல்றேன். 400 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 400 ப்ரோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 400 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 400 பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட ஸ்கிரீன் வரப்போகுது. 120 Hz AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. Snapdragon 7 Gen 3 கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹானர் 300 தான் இந்தியாவுக்கு வரல. ஹானர் 400 இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் ஹானர் 400 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Snapdragon 7 Gen 4 வரும். 7 Gen 3 கிடையாது, 7 Gen 4. ஏன்னா 7 Gen 3 வந்து ஹானர் 300 சீரிஸ்லயே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா இது காம்படிட்டிவ் IQ Z10 இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஹானர் 400 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அதே தான் என்ன வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 சிப்செட் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.69 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட Full HD Plus டிஸ்பிளே வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு எதிர்பார்ப்பேன் இந்த வாட்டி ஹானர் 400 இந்தியாவில் வரும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோ எட்ஜ் அது வந்து இப்போ டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ எட்ஜை போட்டு டீஸ் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தி எட்ஜ் லைவ் வித் ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மோட்டோ லாஸ்ட் இயர்ல எட்ஜ் 50 ஃபியூஷன் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போல இந்த வாட்டி எட்ஜ் 60 ஃபியூஷன் ஒன்று வரப்போகுதுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன பிரச்சனை மோட்டோல ஒரே பஞ்சாயத்து கேட்டீங்கன்னா மோட்டோ நல்லா தான் கொடுப்பாங்க. ஆனா அப்டேட்ன்ற பேர்ல வந்து கேவலமா அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எட்ஜ் 50 சீரிஸ்ல நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மோட்டோ அதை சரி பண்ற வரைக்கும் இது வந்து மோட்டோ வந்து திருந்தப்பட மோட்டோக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இருந்தாலும் மோட்டோக்கு ஒரு சில ஃபேன்ஸ் இருந்தாலும் அப்டேட்ன்ற பேர்ல சாவடிக்கிறாங்க. அது எப்ப திருந்த போறாங்கன்றது தெரியல மோட்டோ. அதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இந்த வந்து மோட்டோ இந்த இதுல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா எட்ஜ் 60 ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் இது என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. கர்வ்டு ஸ்கிரீன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக்ல வரப்போகுது. 50 MP சோனி லித்தியா சென்சார் வரப்போகுது. OIS வரப்போகுது. 24 mm லென்ஸோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 12 mm லென்ஸ் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது அல்ட்ரா வைடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது வந்து செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங் அதாவது அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இப்போ தகவல் கண்டுட்டீங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 50X 5G அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஃபீச்சர்ஸ் இப்போ லீக் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா XOS 15 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்டு 15 தான் வரப்போகுது. இது 5G ஃபோன் ஏற்கனவே சொல்லியிருந்தா 5G ஃபோன் ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான ஏஐ கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ நோட் பேட் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் நோட் டேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி நம்ம கிரியேட்டிங் பர்சனலைஸ்டு வால்பேப்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டிங் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து எக்கச்சக்கமான ஏஐ கொடுத்திருக்காங்க. ஃபிளாப்ஸ் ஆன் ஏஐன்னு சொல்லி பவர் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கால் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏஐ பில்ட் பண்ண போன்ன்றதுனால எக்கச்சக்கமான ஏஐயோட வரப்போது. லான்ச் எப்போ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 50X 5G பொறுத்த வரைக்கும் XOS 15 வரப்போது. இந்த மாசம் வந்து 27ஆம் தேதி வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் தெரிஞ்சுங்க. ஃபிளிப்கார்ட் அஃபிஷியலா வரப்போகுது. இது பார்க்கல ஒரு டிஃப்ரெண்டான கேமரா செட்டப்ல இருக்கு. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா போனையும் மாதிரி இல்லாம இவங்க டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் ரவுண்ட் டைப்ல கொடுக்குறாங்க. அதை கூட இவங்க மட்டும் ஒரு வித்தியாசமான சர்க்கிள் அதாவது ஒரு வித்தியாசமான வந்து ஸ்கொயர் டைப்ல ரவுண்டட் ட்ரையாங்கிள் அதாவது ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. அது அப்படியே வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிசைன் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கேமரா அப்படின்றத நான் பாக்குறேன். கீழே ஒரு சின்னதா ஒரு லைட்டோட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது கேமராவா லைட்டிங்ன்றத மேற்கொண்டு அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மியோட டர்போ 4 ப்ரோ பத்தி இப்போ டீல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரெட்மியோட டர்போ 4 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. அந்த போன் கூட வந்து இப்போ வந்து நல்லாவே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா டர்போ 4 ப்ரோ எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. இந்த டர்போ 4 ப்ரோல என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா டர்போ 4 பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டியோட போனதுனால 8400 சிப்செட்டோட போனதுனால இந்த டர்போ 4 ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட அடுத்து வரப்போற ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான 8S லைட்டோட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். 6.83 இன்ச் கொண்ட LTPS OLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுது. அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியோட வரப்போகுது.
அது மட்டும் இல்லாமல் கேமிங்காக இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்னாப் டிராகனோட 8S லைட்டோட கொடுத்துருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7500 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமராவும் டீசென்ட் கேமராவும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கேமரா மாடியூல் வரும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனால் வந்து இதில் வந்து டெலஃபோட்டோ கேமரா ஒன்று இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஹுவாய் தரப்புல இருந்து ஒரு பாக்கெட் 3 அப்படின்ற ஒரு போனை லான்ச் பண்ண போறாங்க, ஒரு ஃபிளிப் போனா. அது எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹுவாய் பாக்கெட் 3 வந்து கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ன்றதுல இது ஒரு லீக்கான ஸ்பெக் தான். 6.28 இன்ச் கொண்ட இன்னர் ஃபோல்டிங் டிஸ்பிளே, அதாவது ஃபோல்டு பண்ணாம நார்மல் டிஸ்பிளே இருக்குல்ல, 6.28 இன்ச் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கவர் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 3.48 இன்ச் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் தான் கொடுக்குறாங்க. பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, OnePlus Mini, அதாவது OnePlus Mini சொல்லலாம் அல்லது OnePlus 13T சொல்லலாம். இந்த போன் என்ன போனா என்ன ஸ்பெக்கோட வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஸ்பெக் அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா சொல்றோம். அதை நோட் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா 6.3.1 இன்ச் கூட LTPO ஸ்கிரீனோட வரப்போகுது. 120Hz சஃபிஷியன்ட்டோட வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஃபோக்கஸா என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, மெயினா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, காம்பாக்ட் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து காம்பாக்டா கொடுத்தாலும் பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, ஸ்னாப்டிராகன் 8 எலைட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன கேமரா வரப்போகுதுன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வரப்போகுது, 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமரா வரப்போகுது, 2x ஆப்டிகல் ஜூமோட பேக்ல 2 கேமரா வரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து 6000 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில். அது மட்டும் இல்லாம இதுல வயர்லெஸ் சார்ஜிங் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 3000 யுவான், அதாவது கிட்டத்தட்ட டாலர்ல கன்வெர்ட் பண்ணா $415, அது இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு 36,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 36,000 இருந்து 40,000 வரும். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து சைனால அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இது காம்படிட்டிவா GT7 Pro இருக்கு. அது இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட GT7 Pro என்ன ரேட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 52 இருந்து ஆஃபர் டைத்துல சில நேரத்தில் நம்ம ஆஃபர்லாம் நிறைய கார் ஆஃபர்லாம் போட்டோம்னா 52 கூட வரலாம். இப்போ சமயத்தில் இந்த ஆஃபர்லாம் கிட்டத்தட்ட ஒரு இது வந்து இந்திய மதிப்புல இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 55 வச்சுட்டு நல்ல ஒர்க் ஃபார் மணியா இருக்கும் என்னோட கருத்தா இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்தபடியா கேட்டீங்கன்னா இது வந்து 39 கூட அப்கிரேட் ஆகும், 39 மேல ஆகும், OnePlus-ஓட 39 கீழேயும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா, OnePlus-ஓட Pad 2 வரப்போகுது. அந்த Pad 2 Pro-ல என்னென்ன கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சுக்க. OnePlus Pad 2 Pro-வை பொறுத்த வரைக்கும் 13.2 இன்ச் கொண்ட கஸ்டம் LCD ஸ்கிரீன் வரப்போகுது, 3.4K ரெசல்யூஷனோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போகுது, அது Snapdragon 8 எலைட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 16GB RAM வரப்போகுது, LPDDR5X RAM வரப்போகுது, 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அந்த 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் UFS 4.0 இருக்கப்போகுது, லேட்டஸ்டா இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 10,000 mAh பேட்டரி இருக்கப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 67 வாட்ஸ் வந்து அல்லது 67 வாட்ஸ் அல்லது 80 வாட்ஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 MB கேமரா வரப்போகுது, பேக்ல பாத்தீங்கன்னா 13 MB கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா என்ன பிரைஸோட வரும்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட பிரைஸ் டீடைல் அப்டேட் வரல. பிரைஸ் டீடைல் அப்டேட் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்று கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபர்ஸும் வாட்ஸ்அப்ல நம்ம பிளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, அதுக்கப்புறம் வந்து ஜியோ என்ன ஆன்லைன் ஸ்ட்ரீம்ல இங்க உள்ள ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ற எல்லாத்தோட ஆஃபர்ஸ் லிங்க் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் அங்க ஃபாலோ பண்ணிச்சீங்க. உங்களுக்கு ஆஃபரை மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.